அதிமுக பிரிஞ்சு தானே இருக்கு. திமுக தனிச்சு நிற்க சொல்லுங்க. உதயநிதி வரணும், இன்பநிதி வரணும், நாங்கள் அவர் காலிலே உழுந்து கூட சாகணும். எதையுமே சொன்னதை செய்யாது தானே திமுக. ஏன்னா ஈடியை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமா இருக்குது. நாடு எங்கே போயிட்டு இருக்கோம். நீங்கள் பேப்பர் எடுத்துக்கிட்டா சட்டம் ஒழுங்கு தினமும் தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்ததெல்லாம் திமுக மறைச்சிட்டு இருக்காங்க. 10 ரூபா 10 ரூபா 10 ரூபான்னு சொல்லி இந்த டாஸ்மார்க்கு பேரே 10. வணக்கம் புரட்சி தொண்டன் நேயர்களுக்கு. திமுகவோட 4.5 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? படு மோசம், சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இருக்கிறது. இது அத்தனைக்கும் எடுத்து சொல்லணும்னா அதிமுகவின் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அனுதினமும் உள்ள அறிக்கையை படித்தாலே பாமர மக்களுக்கும் புரியும் திமுகவின் ஆட்சி எப்படி உள்ளது என்பது. திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது நீட் தேர்வை எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பும்னு உதயநிதி கூட சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆகியும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீட்டு அது அவருடைய தேர்தல் பொய் வாக்குறுதிகள் நம்ம தெரிஞ்சது தானே. அதாவது திமுக எப்போவுமே ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அது பிறகு அதிலே திரும்பி ஒரு கவிதை புனையத்தோடு நான் இப்படி செய்யலை அப்படி செய்யலைன்னு சொல்லுவாங்க. அது அவர்கள் சொல்கிற பொய்யோட 1000ல் 1 மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீட்டு தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது, இந்த மருத்துவத்துறைக்கு ஒழுக்கம் வேணும். இப்போ ஒரு ஒழுங்கீனமான முறையில் தனியார் கல்லூரிகளால் நிறைய படிக்காத, அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி அவருடைய ஒரு வாரிசுக்கு வந்து 700 மார்க் என்ன இருக்கும்போது வாங்கிக்கிடுவாங்க. ஏன்னா பவர் அந்த மாதிரி ஒரு மருத்துவத்துறை வந்து ஒரு பாழடைஞ்சு போகுது. இதெல்லாம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலே இது பண்ணி தான் அம்மா ஓராண்டு மட்டும் கேட்டார். என்னுடைய கல்வி சீரமைப்பை கட்டமைப்பை உருவாக்கணும், அதுக்காக எனக்கு ஓராண்டு காலம் மட்டும் டைம் தாங்கன்னு சொல்லி 2016 15 16 கேட்டு வாங்கினாங்க. 16 17 நிலுவைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. திரும்பி நீட்டுன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிட்டு இன்னைக்கு தனியார் சுயநிதி கல்லூரியில் கல்வி கொள்ளை கட்டணம் அடிச்சுட்டு இருக்க தனியார் கல்லூரி மருத்துவக் கல்லூரிகளை வரமுறைப்படுத்த சொல்லுங்கள். இவ்வளோதான் ஃபீஸ் வாங்கணும், இவ்வளோதான் செய்யணும். நீட்டில் பாஸ் ஆகி, அதாவது 100 மார்க் வாங்கி பாஸ் ஆகி 150 மார்க் வாங்கி பார்டரில் பாஸ் ஆகியிருப்பான். அவன் 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அனுமதிக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாட்டை தமிழ்நாட்டை கொண்டு வர சொல்லணும். அதுதான் முக்கியம். 11 மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருக்குங்கிறது, தமிழ்நாடு ஆள் இல்லாத இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நமக்கு இன்னைக்கு இது உண்டு. அப்படியே அவர் அருமை தம்பி உதயநிதி அவர்கள்ட்ட அந்த எய்ம்ஸுக்குள்ள செங்கலையும் தூக்கிட்டு போனார். அந்த செங்கலையும் கொண்டு வந்து வச்சு கட்டடத்தை கட்டி முடிக்க மத்திய அரசோடு சீக்கிரமாக ஒரு இணக்கமான முறையில் போய் முடிக்க சொல்லுங்கிறது என்னோட அன்பான வேண்டும். திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? அதிமுகவின் கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் அனுதினமான அறிக்கையை எடுத்து படித்தோம்னா சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு. காவல் நிலையத்தில் காவலரே தாக்கப்படுகிறார். நல்லா புரிஞ்சுருங்க. இப்படி பல சூழ்நிலைகள், அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தா அனுதினமும். இப்போ நேற்று கூட வட சென்னை அங்கெல்லாம் வந்து இத்தனை ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. காணாத குறைக்கு ஒரு எம்எல்ஏ கடத்தல் வழக்கு பிரச்சனைகள், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள். நீங்கள் பேப்பர் எடுத்துக்கிட்டால் சட்டம் ஒழுங்கு தினமும் தெரியும். எந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்தா சட்டம் ஒழுங்கு இருக்குது. அதை தமிழக முதல்வர் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். இதை தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அனுதினமும் அறிக்கையில் கொடுத்துட்ருக்காரு. அவரோட அறிக்கையை வந்து போகிற போக்கில் கொடுக்கறது இல்லை. அதில் உள்ள அறிக்கைகளை நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப விளக்கமாக என்னென்ன இருக்குது, எப்படி செய்யலாங்கிறத ஒரு வரமுறைப்படுத்தி எழுதியிருப்பார். அது வந்து ஓபிஎஸ் சொல்கிறாரு நம்ம ஏன் கேட்கணுங்கிறத புறத்தள்ளிட்டு போகாமல் ஒரு அனுபவம் மிக்கவரோட பயணித்தவருங்கிறத தெரிஞ்சு அவருடைய அறிக்கையை தமிழக முதல்வர் ஆராய்ந்து செயல்படுத்தினா மிக்க நன்றி. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன நினைக்கிறது இருக்குது? அதாவது கருணாநிதி வந்து தான் பையன் ஸ்டாலினுக்கு கொடுத்தாரு, ஸ்டாலின் உதயநிதி கொடுத்துருக்காரு, உதயநிதி இன்பநிதி கொடுப்பாரு. இது ஒரு சிலர் மன்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பாடல் வரிகளே மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார்ங்கிறது அன்னைக்கு அவர் வந்து நேற்று நாளை படத்தில் ஒரு பாட்டல் வரியிலேயே கொண்டு வந்துட்டார். அதுதான் நடந்துட்டுருக்கு. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலேயும் பாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த பாடல் வரிகள் எல்லாமே இவருடைய கருணாநிதியோட குடும்பம் நாளைக்கு திமுகவின் வம்சவழியாக செயல்படும். அதனால் இப்போ அதை கடந்து போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு, கொடுத்தாச்சு, வாழ்க பல்லாண்டுன்னு சொல்லி ஒதுக்கிட வேண்டிய. ஆனால் என்ன, நல்லாட்சி கொடுங்க.
மக்கள் விரும்புகிற மாதிரி நடங்க. மக்களுடைய மனசில் நீங்கள் வாரிசாக வந்தால் கூட மக்கள் மனசில் இவர் யார் என்று பேர் சொல்ல வேண்டுங்கிற ஒரு கதையாக இருக்கணும் ஒழிய உங்கள் தாத்தாவை மாதிரியோ இல்லை உங்கள் அப்பாவை நாங்கள் குறை சொல்கிற ரேஞ்சில் இல்லை. ஏன்னா அவர் எதுவுமே செய்யலை, அதனால் அமைதியாக தான் போயிட்டுருக்காரு. அதனால் நீங்கள் ஒரு நல்லாட்சியை நாளைய இளைய சமுதாயத்துக்கு கொடுக்கணும் தான் அவங்க அந்த வம்சவழியில் அவங்கள எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒரு திமுகவில் உள்ளவரை நான் பார்த்தேன், உதயநிதி வரணும், இன்பநிதி வரணும், நாங்கள் அவர் காலிலே விழுந்து கூட சாகணும், நாங்கள் அவரை தான் தலைவராக ஏற்கிறோன்னு உங்கள் திமுக தொண்டர்களே வரவேற்கும் போது அதை பற்றி நம்ம கருத்து சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. அது அவங்க உள்கட்சி தலைவர்கள். 2019 நடந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு போன மாதம் தான் தீர்ப்பு கிடைச்சிது. இந்த தீர்ப்புக்கு ஏன் இவ்வளோ தாமதம்? திமுக சைடில் எடப்பாடினால தான் இது இவ்வளோ தாமதம்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை யாரோட தப்பாக பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் எல்லாமே தாமதம் தான். இது வரைக்கும் கொடநாடு வழக்கம் வந்தது இல்லை. அண்ணா திமுகவில் நடந்த தவறை இது வரைக்கும் எல்லாமே தாமதப்படுத்தியிருக்காங்க. திமுக சைடில் நடந்த தீர்ப்பு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் உடனுக்குடனே தீர்ப்புகள்லாம் வழங்கப்படுது. ஆனால் அதிமுக காலத்தில் நடந்த எதுவுமே, இப்போ துப்பாக்கி சூடு கொடுத்து அருணா ஜெகதீசன் அந்த அம்மா ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையின் மீது என்ன வழக்குகள் எடுத்திருக்காங்க, அது அம்மாவின் மறைவிற்கு பிறகு கொடுத்துருந்த தனி நீதிபதியோட வழக்குகள், அதுலேயும் நிறைய பேரை இது பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போதைக்கு பார்க்கும்போது திமுகவின் பி டீமாக எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஒரு இன்னொரு திமுகவாக செயல்படுவது போல் இருக்குது. அதனால் அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்ததெல்லாம் திமுக மறைச்சிட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக மது விலக்குன்னு சொன்னார் ஸ்டாலின். ஆனால் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? டாஸ்மார்க்கு இடி விஷயம் கேவலப்படுது. ஆனால் நீதிமன்றங்கள் அதுக்கு தடை கொடுக்குறாங்க. இதை மக்களே பார்க்குறாங்க. 10 ரூபான்னு சொல்லி அந்த டாஸ்மார்க்கு பேரே 10 ரூபா டாஸ்மார்க் ஆகிப்போச்சு. அதில் இருக்கிற மந்திரியை காப்பாற்றுறதுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. இடியோட வழக்கு போனது பார்த்தா 1000 கோடி 2000 கோடி 4000 கோடின்னு சொல்லி அதனுடைய செயல்பாடுகள் எங்கேயோ போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தொழிலதிபர்களை மடக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் வெளியே வரல. ரெண்டாவது, அந்த டாஸ்மார்க்கு குறித்து அவர் ஒழிப்பேன்னு சொல்கிறது அது அரசியல். எதையுமே சொன்னதை செய்யாது தானே திமுக. இப்போ அவங்க தங்கை கனிமொழி அவர்கள் எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணினாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கழிஞ்ச முறை அதாவது எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் எனக்கு நினைவில்லை, அவர் குடிச்சிட்டு இறந்துட்டார், அந்த இது பண்ணணும்னு சொல்லும்போது பயங்கரமான போராட்டம்லாம் நடத்துனாங்க. தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு. ஆனால் அம்மா குறைச்சாங்க, கால நேரத்தை குறைச்சாங்க. அதுக்கு பிறகு கடைகளை குறைச்சாங்க. பொது வழியில் இருக்கிற 500 கடைகள் மேலே குறைச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ பெருக்கிட்டு இருக்கிறத மறைமுகமாக, அதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண கடைகள், அதாவது என்ன சொல்லுவாங்க, அது நவீன வசதி கொண்ட பார்வையோட கொடுக்கறது மாதிரியும் இப்படி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வளர்ச்சியை பெருக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது ஒழிய. ஏன்னா ஈடியை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. நாடு எங்கே போயிட்டுருக்கோம், நாளைய சமுதாயத்துக்கு எவ்வளவு கலாச்சார அழிவு உருவாக்கிட்டு இருக்குங்கிறது தெரியுது. திமுக எங்களுக்கு எதிரணியே இல்லை, 2026 நாங்கள் தானே சொல்கிறாங்க. மக்கள் மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்களா? திமுக குறுக்கு வழியில் தான் வரும். எப்போவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போது ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வைத்து முதுகில் ஏறி கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு பிறகு கழகம் பிரிவுபட்டு இருக்கும்போது ஜேன்னு இருக்கும்போது அப்போ ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா மேலே ஒரு குற்றச்சாட்டுகளை கூறி, அவர் கல்யாணம் அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்செல்லாம் வெளியில் விட வச்சு அந்த 96 ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 2006 வரும்போது மைனாரிட்டி அரசு காங்கிரஸ் காலை பிடிச்சி தான் ஆட்சியை நடத்த முடிஞ்சுது. இப்போவும் கட்சி பிளவுபட்டு கட்சியோடைய செயல்பாடு 4ஆக இருக்கிற காலகட்டத்தில் தான் திமுக வர முடிஞ்சுது. இதுவும் இப்போவும் நான் சொல்கிறேன், நம்ம கட்சி அதிமுக ஒருங்கிணைஞ்சு ஒரு முடிவு எடுத்து யார் முதல்வருங்கிறது கூட அறிவிக்காமல் களத்தில் நம்ம நின்னோன்னா வெற்றி பெறுவோம், திமுக தோல்வி அடையும். அப்படி இல்லைன்னா திமுக அதிமுகவை எதுக்கணும்னா 10 கட்சியோட சேர்ந்து அதிமுகவை எதுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. பிரிஞ்சிருந்தாலும் கூட நான் இப்போவுமே சொல்கிறேன், ஏன்னா அதிமுக பிரிஞ்சு தானே இருக்குது. திமுக தனிச்சு நிற்க சொல்லுங்கள், அப்பவும் நிற்காது. நின்னா அதிமுக ஜெயிச்சிரும்னு தெரியும். 4 பிரிவாக இருக்கிறது கண்கூடாக தெரியுது. இந்த 4 பிரிவு இருக்கும் பொழுது நீங்கள் திமுக தனிச்சு நிற்கலாமா? எந்த கூட்டணியும் வேண்டாங்க. நீங்கள் கூட்டணியோடு இருக்கும்போதே புரட்சித் தலைவி அம்மா எந்த கூட்டணியும் வேண்டான்னு தன்னிச்சு நின்று சிங்கமாக நின்னாங்களா, வெற்றி பெற்றாங்களா 135 தொகுதியில். அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களை எந்த கூட்டணியும் எனக்கு தேவையில்லை,
அதிமுக நீங்க தானே பிரித்து வச்சுருக்கீங்க, வழக்கு எல்லாம் போடாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சுருக்கீங்க. நின்றுட்டு போங்க. அது அப்போ வெற்றி பெற முடியுமான்னு பாருங்கள். அது தேர்தல் போர்க்களத்தில் நிற்கிறது. இது இல்லாமல் நம்மளுடைய பிரிவினை அவர்களை மீண்டும் வர வைக்க தோணும். அதனால் மக்கள் விரும்பி அளிக்கும் ஓட்டல்ல, நல்லா புரிஞ்சுருங்க. பணத்திற்காக கிடைக்கக்கூடிய ஓட்டாக இருக்கும். பணபலத்தோடு திமுக அதை வெற்றி பெறுவாங்க. திமுக ஆட்சியில் அரசு அலுவலகத்திலிருந்து அரசு பள்ளியில் கொடுக்குற சாப்பாடு வரைக்கும் பிரச்சனை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊழல் மலிஞ்சு இருக்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். திமுக ஆட்சி அதுதான். இதோடைய ஒரே வரியில் நம்ம முடிச்சிடலாம். அதனால தான் பிரச்சனை. அந்த ஊழலை கட்டுப்பாடு, திமுகனாலே ஊழல் ஆட்சிங்கிறது தானே மக்கள் மத்தியில் இருக்குது. அப்புறம் அரசு அலுவலகத்திலிருந்து எல்லா இடமும் இருக்குது, அனுதினமும் நடக்குது. அவங்களுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையே போய் பணம் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையே அரசு அதிகாரிகள்ட்ட லஞ்ச பணங்களை வாங்குறாங்க. இப்போ கூட பார்த்தேன், ஏதோ ஒரு ஆர்டிஓட்ட பணம் இருக்குது. ஆனால் அப்போ ஊழல் மலிஞ்சிருக்குது அர்த்தம். அரசு பள்ளி கல்லூரிகளில் பெண்களுக்கு தொடர்ந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அரசு ஊழியர்களே தொடர்ந்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் கொடுமையான விஷயம். அதாவது ஒரு பெண் இரவு 12 மணிக்கு என்னைக்கு தன்னந்தனியாக பாதுகாப்பு இன்றி போகிறாளோ அன்னைக்கு தான் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொன்ன வரலாற்று மிக்க இந்த நாட்டில் பாலியல் வன்கொடுமை மிகுந்து இருக்கிறதோ, அதுவும் பள்ளி சிறுவிகள் மாணவிகள்கிட்ட 17 வயசு 18 வயசுக்கு உள்ள பிள்ளைகள்கிட்ட எல்லாம் பண்ணும்போது மிக மிக கொடுமையான ஒரு சூழ்நிலைகள். அதுவும் அரசு காப்பகத்தில் இருக்கிற விடுதி காப்பாளர்களை காக்க வேண்டியவங்களே தவறு செய்யும்போது, அங்கே பெண்கள் விடுதியில் பெண்களை நியமிக்காமல் ஆணை நியமித்தது, ஆண்களை நியமிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தவறான சூழ்நிலைகள். இதுக்கும் நான் சொல்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கண்டன அறிக்கைகள் எல்லாமே தெளிவாக திமுக அரசுக்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் வெளியே பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லேயும் அது வராமல் இருக்கிறது. எங்களை போன்ற அவங்கள நாங்கள் திரும்பியும் கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழக முதல்வர் இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கணும். எத்தனையோ பேர் திருடுறவன் கொள்ளையடிக்கிறவனுங்களெல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து அடிபடும் போது இது போன்ற சிறுமிகள் இதெல்லாம் இதை விட ஒரு கொடுமையான சூழ்நிலைகளை தமிழக முதல்வர் கொடுக்கணும். தமிழக முதல்வரில் எந்த அரசு வந்தாலும் இதை அனுமதிக்கக்கூடாது. இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறவங்கள ரேஷன் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு மொத்தத்தையுமே விட்டு இந்த நாட்டோட துரத்தி வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரணும். அவங்களுக்கு எந்த சலுகையும் அரசிலிருந்து கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை தமிழ்நாடு ஏற்றி இந்த சிறுமிகளுக்கு ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி இதில் அது ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். அதை செஞ்சு மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டிமாண்ட் வைப்பாங்கன்னு கேட்கறது ஒரு தவறான பதில். கலந்தாய்வு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் அதை வெளிப்படையாகவே சொன்னாங்க. நீதிபதி ஜெயச்சந்திரன் சாருடைய தீர்ப்பில் ஆணித்தரமாக இருக்குது. பூத்தில் கூட ஆள் இல்லாத சூழ்நிலையில் இருந்து படுதோல்வி, அப்புறம் எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியும்? ஒரு 2 வாரத்திலேயே பாஜக விட்டு நான் வெளியில் வந்துட்டேன்னு சொன்னவர் தான். ஏன்னா எடப்பாடியே முழுமையாக நம்புறாங்களா பாஜகங்கிறது இன்னும் முடிவுக்கு வரல. இது அவருடைய சுயநலமா, சொந்த நலமா, பொது நலமாங்கிறது